இன்றைக்கி இந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவை எதிர்க்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தரிகாவாதிகள், பரல்விகள், இவங்கெல்லாம் இவரை எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இவர் மூலயமா தான் தௌஹீதில் ஒரு புரட்சி உண்டானுச்சு. ஜசீரத்துல் அரபுலையும் சரி, உலகளாவிலையும் சரி. இவங்களோட புத்தகத்தை படித்து கொண்டு தான் தர்காவுக்கு போகக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, சூனியம் செய்யக்கூடாது, ஏன்னா அவுளியாட்ட போய் காலில் உழுவக்கூடாது, இந்த மாதிரி இந்த தரிகா கூடாது, மறைவான ஞானம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது என்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர்கள் நம்புகிறார்கள். நம்புறது மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் இந்த தாவத்தை தடுத்து நிறுத்த முடியுமோ அதுக்கான முயற்சிகளை அவர்கள் தகுதிக்கு உட்பட்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதே மஸ்ஜித் நபவி மதீனாவில் ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தர்கா மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பக்கி கபிரிஸ்தானுக்கு போனோம், பக்கத்தில் இருக்கு இல்லையா, பக்கிக்கு போனாக்க அங்கே கோபுரங்கள் மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நினைவஞ்சலி மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா எப்படி இன்றைக்கி உருஸ் தந்தூரி மாதிரியான விஷயங்கள் நடக்குது தர்காவில், அதே போல் மதீனாவில் ஒவ்வொரு கபருக்கும் அது மாதிரி நடந்த ஒரு காலம். இவரோட தாவத் பரவனத்துக்கு அப்புறம் இப்போ போய் பார்த்தாங்கன்னா மதீனா எப்படி இருக்கும், கிளியராக இருக்கும், எங்கேயும் கையேந்த முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்ஷன், கிளியராக இருக்கும், எங்கேயுமே உயர்த்தின கட்டதும் கிடையாது. அதில் யாரோட கபரு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சஹாபாவோட கபலும் இருக்குது, ரசூல் சொன்ன மனைவிமார்கள் கபலும் இருக்குது. இப்போ மூத்தக்கூடிய கபரும் அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக தரமட்டமாக்கினார்கள் இவர்களோட ஆட்சி காலத்தில். இப்போ வருஷம் என்ன நடக்கும்னாக்க இந்த பரல்விகளும் ஷியாக்களும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பேர் ரீபில்ட் பக்கி. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாவே தெரியும். ரீபில்ட் பக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம், என்ன சொல்ல வராங்க, இது அநேகமாக ஷவ்வால் மாதத்தில் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நடக்கும். என்ன காரணம்னாக்கா ஷவ்வால் மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியும் தான் அந்த பக்கி இடிக்கப்பட்டு எல்லாமே சமமாக்கப்பட்டது. ஸோ அந்த நாளை நினைவு வச்சுக்கிட்டு வருஷம் யூகேலன்னு நினைக்கிறேன், சவுதி எம்பசிக்கு வெளியே இந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். யார் அரங்கேற்றுறான்னு பார்த்தாக்க இந்த பரல்வெளிகளும் தரிகாவாதிகள், ஷியாக்கள். ஏன்னா ஷியாக்களுக்கு மிகப்பெரிய தர்காவை வளர்த்ததில் ஷியாங்களுக்கு தான் முக்கிய பங்கே இருக்குது. ஏன்னா அவங்களோட மார்க்கம் தர்கா இல்லாமல் அவங்க கிடையாது. ஹஜ்ஜோடு அவங்களுக்கு கர்பலா முக்கியத்துவம், ஹுசைனோட கபரை நாங்கள் அங்கே வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு லெவலில் வருஷம் அங்கே ஒரு யாத்திரைகள், எப்படி ஹஜ் யாத்திரைகள்னு சொல்லிட்டு இங்கே வருவார்களோ அதே போல் ஷியாக்கள் எல்லாம் அந்த கர்பலாவில் போய் இமாம் ஹுசைன் பண்ணக்கூடியது. அவங்கள்ட்ட வந்த பழக்கம்தான் இந்த தர்கா பழக்கம். இன்னும் எத்தனையோ அனாச்சாரங்கள் இருக்கும், அதெல்லாம் அங்கே தான் வந்தது. அதனால தான் அவங்களோட ப்ரைம் டார்கெட் என்ன, தௌஹீது டார்கெட். அதை சொன்னது யார் நவீன காலத்தில், ப்ளஸ் இன்னும் அதை கடைப்பிடிக்கிறது யாருனாக்க இவரோட கொள்கை. எனவே இவங்கெல்லாம் வஹாபிகள் அப்படின்ட்டு சொல்கிறதையும் பார்ப்போம். அதே போல் இவர் மேலே, அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் மேலே குற்றச்சாட்டுகளுக்கு மேலே குற்றச்சாட்டை வைக்கக்கூடியதை பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு குற்றச்சாட்டு தான் கிதாபு தௌஹீதில் பாருங்கள், 15வது பாயிண்டில் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். அன்ன ஹாதிஹி மஸ்அலத லா யாரிஃபுஹா அக்தரு ஸஹாபா. இந்த விஷயம் சஹாபாக்கள் நிறையா பேர்த்துக்கு தெரியாதுன்ட்டு எழுதியிருக்கிறாரு. அப்போனா தௌஹீத் ஒரு குற்றச்சாட்டு என்ன, இவருக்கு மட்டும்தான் தௌஹீத் தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருக்கும் தௌஹீத் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் மேலே வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சஹாபாக்களுக்கே இவர் தௌஹீத் தெரியலன்னு சொல்லிட்டாரு. இங்கே எங்கே அப்படி போட்டிருக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி மஸ்அலா, இந்த விஷயம் லா யாரிஃபுஹா அக்ஸரு ஸஹாபா,
சஹாபாக்கள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் எந்த விஷயம் இல்லை, அவங்க சொல்கிறது தௌஹீத், சஹாபாக்களுக்கு தௌஹீத் தெரியலன்ட்டு இந்த இதான் ஆதாரம் காமிக்கிறாங்க. பட் இங்கே எழுதியிருக்கே என்னத்தை மீன் பண்ணாரு முகமது பின் அப்துல் வஹாப்? நிறையா சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறது எதை மீன் பண்ணாரு? தப்பாலாம் எழுதலை, அவங்க படித்தது கரெக்டு, காமிக்கிறது கரெக்டு, புக்கில் இருக்குது. சரி, இவர் என்ன மீன் பண்ணார்? வார்த்தைகள் ஒன்று தான், இவர் என்ன மீன் பண்ணார்? இவர் எதை சொல்ல வராரு? யாரும் சொல்லுங்களேன். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் இந்த பாடத்தில் கடைசி ஹதீஸ் என்ன பார்த்தோம்? முஆத் இப்னு ஜபலோட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க முஆத்திட்ட? முஆதே இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. முஆத் எப்போ சொன்னாங்க? கடைசி காலத்தில் சொன்னாங்க. ஏன்னா முஆத் இப்னு ஜபல் மரணிக்கக்கூடிய வருஷம் 18வது ஹிஜ்ரி. 18வது ஹிஜ்ரியில் நிறைய சஹாபாக்கள் இதுக்கு முன்னாடியே மரணித்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பல சஹாபாக்களுக்கு தெரியாது. நியாயமான ஒரு விஷயம் தானே, தெரியாது. ஏன் தெரியாது? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இதை எடுத்துக்கொண்டு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வார்த்தையில் ஒரு விளையாட்டு. இது வார்த்தையில் ஏற்பட்டக்கூடிய பிழை கிடையாது, மாறாக அவர்களோட புரிதலில் ஏற்பட்டக்கூடிய பிழை. ஒன்றாவது, இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபை பிடிக்காது, எப்படியாவது எதிர்க்க வேண்டும். நேரடியாக அந்த ஆதாரம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே ஒன்று கிடச்சிருச்சு, ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு எதிர்க்கிறதுக்கு. எனவே இதை வச்சு அவரை நம்ம எதிர்த்துருவோம். எப்படி எதிர்ப்போம்? சஹாபாக்களுக்கு தௌஹீது தெரியாதுன்னு சொல்லிட்டார். எங்க அவர் சொன்னார்? அப்படி சொன்னவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா? ஒருத்தர் இருக்க முடியுமா? சஹாபாக்களுக்கு யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இவர் யார்? இவர் ஒரு ஆலிம். ஆலிம்கிட்ட குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். நிறைகளை மட்டும் எடுத்துட்டு குறைகளை விட்டுறதுதான் விஷயம். எல்லா ஆலிம்களும் கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. முன்ன பின்ன இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது, ஆலிம் ஓட்டுருவோம், சாதாரண ஒரு மனிதன், சஹாபாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, தௌஹீதே தெரியாது அப்படின்னா இதையும் நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். காரணம் என்னன்னாக்கா, அவங்க மனசில் அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோ ஒரு பொறாமை இந்த மனுஷன் மேலே, அவ்வளோ ஒரு பொறாமை. பக்கியை முன்னாடி இருந்த மாதிரி நாங்கள் கொண்டாட முடியலையே அந்த பக்கியில் போய் என்றது பொறாமை, அந்த குழப்பம். அந்த குழப்பத்தினால என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மேலே ஒரு இட்டு கட்டுறாங்க. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஆதாரம், ஆமாம் ஆதாரம் இருக்குது. இப்போ ஒரு பாமர மக்கள் என்ன நினைப்பாரு? ஆமாம் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, கரெக்டு, ஏன்னா ஆதாரம் காமிச்சிட்டாங்களே சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ இது புரிதலில் ஏற்படக்கூடிய கோரால். அதனால தான் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன நோக்கம், என்ன விஷயத்தை சொல்ல வராறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபத்வா கொடுக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேன், இப்போ இவங்கள்ட்டலாம் போய் சொல்லி பாருங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன்பாங்க. ஏன் அப்படின்னா தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இது இவருக்கு மட்டும் நடந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு எத்தனையோ மக்களுக்கு. ஏன் நபிமார்களுக்கு நடந்திருக்கு. நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதை திருச்சி சொல்லக்கூடிய மக்கள் இருந்தார்கள். நாங்கள் உங்களை பின்பற்ற மாட்டோம்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு இருக்குது இந்த விஷயம். கியாமத்து நாள் வர வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எவ்வளோ நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்ப்புனால. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாவத் பண்ணாங்க இல்லையா, அல்லாஹ் பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணுன்ட்டு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? காலு யா ஷுஐப், அவர்கள் ஷுஐப்கிட்ட சொன்னாங்க, மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூலூன், நீ சொல்லக்கூடிய பல விஷயங்களை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியலையே.
என்ன சொல்லிட்டாரு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்? ராக்கெட் சயின்ஸ் பேசுனாங்களா, இல்லை தெர்மோடைனமிக்ஸ் பேசுனாங்களா? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுனாங்க? அல்லாஹ்வை வணங்குங்கப்பா, இந்த கல்லையும் மலையும் விட்டுருங்க, அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. இது சாதாரண குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியலைங்க அப்படின்ட்டு வேணுக்கிடமே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. அதாவது என்ன, நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்ணாங்க? சாதாரண விஷயம் இதே தான். ஆனால் காதில் கை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ஆடையை தூக்கிட்டு ஓடினாங்க. இது எங்கே நடந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்துச்சு. ஸோ நீங்கள் பேசுகிறத நான் கேட்க மாட்டோம், நீங்கள் சொல்ல வந்ததை நாங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டோம், புரிஞ்சிக்க ட்ரையும் பண்ண மாட்டோம், முயற்சியும் பண்ண மாட்டோம். அடுத்து என்னாச்சு? மிம்ம தக்கூல் வ இன்னா லனராக ஃபீஹா ضعيفا, நாங்கள் உன்னை ரொம்ப பலவீனமானவனாக பார்க்குறோமே, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை, எங்களுக்கு பின்னாடி பார்த்தா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு. நாங்களாம் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய பேக் போனோட நாங்கள் பேசுகிறோம் தெரியும், பேக்ரவுண்டோடு நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா? எத்தனை ஆட்சியாளர்கள் என் பின்னாடி இருக்கார்கள் தெரியுமா? எத்தனை அதிகாரிகள் என் பின்னாடி இருக்கார்கள் தெரியுமா? உன் பின்னாடி யார் இருக்கா? ஷுவைபே யார் இருக்கா? ஒருத்தர் கூட இல்லையே, ஏன் பின்னாடி, எங்கள் பின்னாடி பாரு. ஸோ நீ ஒரு வீக், ரொம்ப பலவீனமானவன் நீ. ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணாங்க? நீ சொல்கிறது புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அக்யூஸ் பண்ணாங்க? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப பலவீனமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது என்ன பண்ணாங்க? இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது, சுன்னத்துல்லாஹ். வலவுலா ரஹ்துக லனர்ஜம்னாக மா அன்த அலைக பிஅஸீஸ், நீ உன்னோட தாவத்தை நிறுத்தவில்லை என்றால் உன்னை கல்லடிச்சே நாங்கள் கொள்வோம். இதுதான் இந்த விஷயம், இதுதான் மனிதர்களோட இயல்பு, மனுஷனோட யதார்த்தம் இதுதான். தன் மனோ இச்சைக்கு எதிராக அல்லது தான் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு செயலுக்கு எதிராக நியாயமாக ஒருவர் பேச வந்தால் முதலில் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அப்படியே காது கொடுத்து கேட்டுவிட்டால் நீ பேசுறது புரியலன்னு சொல்லுவாங்க. அப்படியே புரிஞ்சு விட்டால் உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நக்கல் அடிப்பார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். அப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்க அந்த தாவத்தை, அந்த சீர்திருத்த பணியை நிறுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒன்று அவங்கள போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. எத்தனை நபிமார்கள், ஏன்னா இமாம் அஹ்மத் சிறையில் இருந்தாங்க, இமாம் இப்னு தைமியா சிறையில் இருந்தாங்க, இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா. அதுவும் முடியலையா, கொன்றுவாங்க. எத்தனை நபிமார்களை கொண்டிருக்கார்கள், நபிமார்கள் எதிர்ப்பாளர்கள். இது கியாமத்து நாள் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதோட ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் உண்மையாளர்களுக்கும் சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், ஷைத்தானோட படைகளுக்கும் அல்லாஹ்வோட அவுலியாவுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இப்படிதான் அவர்கள் வருவார்கள். எப்படியாவது அந்த சீர்திருத்த பணியை, அந்த தாவத்தை, அந்த தௌஹீதை முடுக்க வேண்டும் என்று. செத்தா கூட விட மாட்டாங்க, செத்துட்டா கூட விட மாட்டார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இறந்து விட்டு எத்தனை நாள், எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் விட மாட்டாங்க. எப்போ வரைக்கும்? இவர்கள் சொல்கிறதை நாம் முன்மொழிகிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இதுதான் இதோட முதல் வகுப்பு, முதல் கிளாஸை முதல் பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது பாடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்.